கருத்தரங்கத்தினுடைய அடுத்த உரையாக ஐயா முனைவர் ராசவேல் அவர்கள் ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார்கள். நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்சிப்படுத்தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்ற வகையில் அதை வெளியிட பேச இருக்கிறார்கள். எனவே அனைவரும் கூர்ந்து கவனித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது முனைவர் ஐயா ராசவேல் அவர்கள் மிக நீண்ட காலமாக கடல் தொல்லியல் ஆய்வை நடத்தியவர்கள், தமிழ் பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய பேராசிரியர், ஆராய்ச்சியாளர். அவர்கள் நம்முடைய நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது ஐயா ராசவேல் அவர்கள். தோழமை அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், அன்பிற்கினிய நண்பர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக அருமையான ஒரு நாள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அவளை சார்ந்த தோழமைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழரின் தொன்மையை குறித்து ஒரு அரை மணி நேரத்தில் பேச வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். நமது தொன்மையை சொல்வதற்கு அரை மணி நேரம் என்பது போதாது என்று கூறியிருந்தேன். எனவே எனக்காக சிறிது நேரம் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்தால் நமது தமிழின் தொன்மையை நிச்சயமாக இந்த ஒளிப்பட வில்லைகளின் மூலம் உங்களால் முடிந்தவரை தெரிந்து கொள்ள முடியும். காரணம், நாம் இது நாள் வரை பேசிவிட்டே நமது பொழுதை கழித்து விட்டோம். வரலாறு என்பது ஒரு நீண்டதொரு நமது தொன்மையான வரலாற்றை அறிவதற்கு இந்த ஒரு மாநாடு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகின்றேன். எனக்கு முன்னர் பேசிய அறிஞர் பெருமக்கள் மற்றும் இளைஞர்கள் நண்பர் ஒரிசா பாலு அவர்களினுடைய பணியை பாராட்டி பேசினார். எனக்கு அவர் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரிசாவிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட நண்பர். அந்த இளைஞர்கள் நமது அரங்கத்தின் முன்னால் ஒரு அருமையான ஒரு காட்சியகத்தை வைத்திருக்கின்றார்கள். அது நம்முடைய தொன்மை சான்றுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையிலே இந்த தலைப்பு கூட ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆதிச்சநல்லூர் என்பது ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு கீழடி ஒரு மேல்தட்டாக வைத்துக்கொண்டு நாம் இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாகவே நமது பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய நமது தமிழகத்திலே முதலாக சென்னைக்கு அருகிலே பல்லாவரம் என்ற இடத்திலே பழங்கற்கால கருவி ஒன்று ராபர்ட் புரூஸ்புட் என்ற தொல்பொதியியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தொல்பொதியியல் அறிஞர் ராபர்ட் புரூஸ்புட் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் பழங்கற்கால மனிதன் சென்னையின் அருகிலே அந்த திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலே 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருந்ததாக அவர் கருத்து கூறினார். அவர் ஆப்பிரிக்காவுக்கு இணையாக, ஏனெனில் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே இது போன்று தொல்மாந்தர்களுடைய பழங்கற்கால எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆப்பிரிக்காவுக்கு இணையான அல்லது பின்தங்கிய ஒரு தமிழர் இனம் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவித்தார். ஆனால் அண்மை காலங்களிலே தக்கான கல்லூரியின் சார்ந்த சாந்தி பப்பு என்ற ஒரு பேராசிரியராக இருந்தவர் சென்னைக்கு இப்பொழுது குடிநீர் வழங்கி கொண்டிருக்கின்ற அத்திரம்பாக்கம், வடமதுரை என்று சொல்லக்கூடிய இடங்களிலே, திருவள்ளூர் பகுதியில் இருக்கின்ற ஊர்களிலே பூண்டி நீர் தேக்கம் என்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியிலே அகழாய்வுகளை மேற்கொண்டு ஏறக்குறைய 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது தமிழகத்திலே பழங்கற்கால மனிதன் வாழ்ந்தான் என்று அறிவியல் பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நமது வரலாறு என்பது ஏறக்குறைய 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு
நாகரிக கட்டமாக வருகிறது. அதை தொல்லியல் ஆய்வாளர்கள் எவ்வாறாக நாகரிகமாக பிரிக்கிறார்கள் என்பதை நாம் பின்னர் பார்ப்போம். அந்த வகையிலே அந்த 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நமது தமிழக மக்களின் பண்பாடு என்பது ஆப்பிரிக்காவில் இருந்து வரவில்லை, தமிழகத்திலேயே பழங்கற்கால மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நிரூபித்துள்ளது தற்பொழுது. ஏனெனில் இந்த குமரி கண்டம் என்பது பொதுவாக பேசப்பட்டு கடந்த காலங்களிலே மறந்துவிட்ட ஒரு இயல்பாக நாம் மறந்துவிடக்கூடியவர்கள். அந்த வகையில் மறந்துவிட்டோம். இந்த குமரி கண்டம் என்பது இன்றைய மடகாஸ்கரிலிருந்து ஆஸ்திரேலியா வரை வியாபித்திருந்த ஒரு நில கண்டம், ஒரு திட்டு. இந்த ஐசேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஐசேஜ் காலத்திலே பனிக்காலம் என்று சொல்வார்கள். பனி உருகி பள்ளமான இடங்களில் எல்லாம் நீர் தேங்கி அது கடல்களாக மாறிவிட்ட பிறகு இந்த கண்டத்திட்டுக்கள் உருவாகின்றன. அப்பொழுது இந்தியா என்ற தீபகற்பம் தனியாக வந்து விடுகிறது. ஆகவே இந்த மடகாஸ்கரிலிருந்து ஆஸ்திரேலியா வரை இருக்கின்ற எச்சங்கள் எல்லாமே ஒரு நிலையில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது ஆஸ்திரேலியாவில் இது போன்று நம்முடைய பண்பாட்டு பொருள் இருப்பதாக சொல்கிறார்கள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே 17.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடர்ந்து அந்த பழங்கற்காலம் இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து நான் சுருக்கமாக சொல்கின்றேன். அதை தொடர்ந்து இடைப்பழங்கற்காலம் என்று சொல்வார்கள், மிடில் பேலியோலித்திக் என்று சொல்வார்கள். அதனை தொடர்ந்து நுண்ணிய கற்காலம் என்று சொல்வார்கள். இந்த நுண்ணிய காலகட்டத்திலே தெற்கு நோக்கி மனித நடமாட்டம் வருகின்றது. கடற்கரை சார்ந்த பகுதிகளிலே இவருடைய தாக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தேரி பகுதி என்று சொல்வார்கள், திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற தேரி பகுதி, தேரி சைட்ஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய திருநெல்வேலி, சாயார்புரம் போன்ற இடங்கள்லாம் இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த நுண்கற்கால கருவி மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் வந்து கடலோடிகளாக ஐயா கூட சொன்னார், அப்போதே கடலோடிகளாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை இப்போது தொல்லியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதன் பிறகு தொடங்குவதுதான் இந்த நுண்ணிய கற்காலத்துக்கு பிறகு தொடங்குவதுதான் புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்பது மனிதன் அதுவரை காடுகளில் அலைந்தும் திரிந்தும் வாழ்ந்த நாடோடியாக இருந்த மனிதன் ஒரு நிலையான இடத்தில் அவன் வந்து தங்கி வேளாண்மையை பெருக்குகின்றான், வேளாண்மை உருவாக்குகின்றான், குடும்பம் என்பது வருகின்றது. அதன் பிறகு கால்நடைகள் வளர்க்கின்றான். இது புதிய கற்காலம் என்று சொல்லப்படும், நியோலித்திக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது உலக அளவிலே இவ்வாறு தான் தொல்லியல் கூறுகளை நாம் பிரித்திருக்கின்றோம். இது தமிழ்நாட்டிலும் ஏறக்குறைய 8000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த புதிய கற்காலம் தோன்றுகிறது. புதிய கற்காலத்திற்கு பிறகு வருவது இரும்பு காலம். இந்த இரும்பு காலம் என்று சொல்வது என்பது சங்க காலத்தை ஒட்டி அமைவது. இந்த சங்க காலத்தை சார்ந்தது தான் நம்முடைய ஆதிச்சநல்லூர். அல்ல சங்க காலத்துக்கு கொஞ்சம் சிறிது முற்பட்டது. ஏனெனில் சங்க காலத்தின் தரவுகளை நாம் குறுகிய அளவிலே நாம் முன்னர் இருந்த வரலாற்றாளர்களெல்லாம் குறுகிய அளவிலே சொல்லியிருக்கின்றார்கள். பொது ஆண்டுக்கு முன், அது கிமு என்பதை பொது ஆண்டுக்கு முன் என்று நாம் சொல்வோம். கிமு 300 என்று சொல்லியிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏனெனில் இந்த சங்ககாலம் என்பது ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள், பொது ஆண்டுக்கு முன், இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சங்ககாலம் என்பதை நாம் வரையறுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இப்பொழுது. காரணம், இரும்பின் காலகட்டம் என்பது கீழடிக்கு பிறகு தற்போது சிவகலை என்ற இடத்திலே செய்யப்பட்டார்கள். சிவகலை என்பது ஆதிச்சநல்லூரிலிருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தான். கொர்க்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், இந்த மூணுமே பக்கமாக இருக்கிற பகுதிகள். இந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த சிவகலையிலே அகழாய்வு செய்த பொழுது சிவகலையில் 3345 ஆண்டுகளுக்கு பொது ஆண்டுக்கு முன், அதாவது இன்றிலிருந்து 5430 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றையிலிருந்து 3345 பொது ஆண்டுக்கு முன், அதில் 2000 கூட்டிக்கணும் நீங்கள். அப்படி கூடும்பொழுது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக இரும்பு, அது இரும்பு என்றால் எஃகை பற்றி சங்க இலக்கியம் நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த இரும்பு வந்து பிளாக் கோல்டு என்று சொல்வார்கள், கருப்பு தங்கம் என்று சொல்வார்கள். இது வந்து தொழில் புரட்சிக்கு ஒரு வித்திட்ட ஒரு உலோகம். ஆகவே நாம் வந்து உலகிலேயே முதலாக இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்பதை இப்போது அரசே அறிவித்திருக்கிறது. ஆகவே 3345 பொது ஆண்டுக்கு முன் என்பது. அப்போ ஆதிச்சநல்லூர் அகழாய்வினுடைய காலகட்டத்தை கூட நம்ம வேற்று நிலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த C14 டேட்டு, OSL டேட்டு, அறிவியல் பூர்வமான காலகட்டம்லாம் அந்த காலத்தில் நடக்கவில்லை. நம்ம ஆதிச்சநல்லூர், கீழடி, இதை விட்டால் நமக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே 175 இடங்களில் அகழாய்வுகள் நடந்திருக்கின்றன. கீழடியை விட மிக புகழ்பெற்ற நகரமாக இருந்திருப்பது ஆதிச்சநல்லூர். அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஒளிப்படங்கள் மூலமாக காட்டுகின்றேன். ஒரு சுருக்கமான நிலையை தான் இதை நான் சொல்லுகின்றேன். அதே போன்று ஏறக்குறைய 2004, 2000 அளவிலே தமிழின் தொன்மையை பற்றி ஆய்வு செய்து ஒரு பெரிய அரிய நூலை ஐராவதம் அவர்கள் வெளியிட்டார்கள். வட இந்தியாவிலிருந்து தான் எழுத்துக்கள் வந்தது என்று அவர்கள் கூறி போந்தார்கள். அப்புறம் தான் பெரும்பாலான தொழில் ஆய்வாளர்கள்லாம் பெருசாக அது வந்து மிகப்பெரிய இது, ஆனால் உண்மையிலும் மிகப்பெரிய படைப்பு தான். ஆனால் அவர் காலத்தை நிர்ணயித்தல் வந்து ஒரு தவறை செய்து விட்டார்.
பொது ஆண்டுக்கு முன் 200, அதாவது இன்றிலிருந்து 2200 முன்னுக்கு வட இந்தியாவிலிருந்து தான் தமிழர்கள் எழுத்தை வாங்கினார்கள். அப்போது 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்து நான் ஆய்வுகள் செய்திருக்கின்றேன். சில என்னுடன் பணியாற்றிய இந்திய தொழில் ஆய்வுத்துறையிலே பணியாற்றிய வடமொழியை தெரிந்த கல்வெட்டு ஆய்வாளர்கள்லாம் தமிழ் தொன்மையானது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். தமிழ், ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மொழி அறிவும் இருக்கிறது, அந்த எழுத்தறிவும் இருக்கிறது. ஆகவே அதை ஒப்பு நோக்கி பார்க்கும்போது தமிழின் தொன்மையை அவர்கள் தெரிந்த, குறிப்பாக KV ரமேஷ் அவர் தலைமை கல்வெட்டு ஆய்வாளராக இந்திய தொழில் ஆய்வுத்துறையில் பணியாற்றினார். அவர் சொல்லும்போது தமிழ் தான் முதன்மையான எழுத்தாக இருக்கிறது. இங்கிருந்து தான் வடக்கு அந்த அசோகனுடைய அசோகன் பிராமி என்பது இந்தியாவிலே கிடைக்கின்ற முதன்மையான எழுத்து வகை. அதுக்கு முன்னாடி அங்கே எழுத்தே கிடையாது. அதனால் அசோகன் பிராமி என்று நாங்கள் சொல்வோம். அதுக்கு அதே காலகட்டத்திலே இந்த மதுரையை சுற்றி இருக்கின்ற மலைகளிலே குண்டுகளிலே அதே போன்ற எழுத்து வகை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதில் சில வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த எழுத்து அந்த எழுத்துக்களிலிருந்து சிறிது மாறுபட்டதாக இருக்கிறது. ஒரு அடிப்படையான எழுத்துக்களை உடையதாக இருக்கிறது தமிழ். ஆகவே இந்த எழுத்துக்கள் அடிப்படை எழுத்துக்களிலிருந்து வட இந்தியாவில் அசோகன் தன்னுடைய மொழிக்காக, அந்த பாகத மொழிக்காக இந்த எழுத்துக்களை எடுத்துக்கொண்டார் என்று நாங்கள் அனைவருமே, அந்த KV ரமேஷ் போன்றவர்கள், நடனகாசன் போன்றவங்களாம் சொன்னோம். அதனுடைய காலம் அப்போது நான் 500 என்று குறித்திருந்தேன். பொது ஆண்டுக்கு முன் 500, இன்றிலிருந்து 2500, அசோகனுக்கு முன்னர் 200 வருஷம் முன்னாடி. அது தொல்லியல் எழுத்தியல் அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த அகழாய்வுகள் வழியாக அதே சிவகலையில் கிடைக்கப்பட்ட அந்த பானை ஓட்டை எழுத்து பதிப்பு 685, பொது ஆண்டுக்கு முன் 685, அசோகனுடைய காலகட்டத்திலிருந்து 325 ஆண்டுகள் முன்னதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக கால்டுவெல் அவர்கள் கொற்கையில் ஒரு அகழாய்வு பண்ணார். அந்த அகழாய்வில் அப்போ தமிழின் தொன்மையை அறிவதற்காக அவர் பண்ணார். அப்போ சயின்டிஃபிக் எஸ்கிவேஷன்ஸ்னு சொல்ல முடியாததை சாதாரணமாக மண்ணை தோண்டி எடுத்து இருக்கிற பொருள் எடுப்பார்கள். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவிலே அது போன்று நடந்தது. அறிவியல் பூர்வமான ஒரு அகழாய்வு என்பது 1940களில் மாற்றி அறிவியல் தான் அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபி என்று சொல்வோம். இப்போது அறிவியல் பூர்வமாக அந்த அகழாய்வை கொற்கையில் நம்முடைய மேனாள் இயக்குனர் நாகசாமி அவர்கள் செய்தார்கள். அப்போது அவர்கள் செய்தபொழுது அந்த கொற்கையில் பானை பொறிப்பில் எழுத்து பொறிப்பு இருந்தது. அதனுடைய காலம், கொற்கையினுடைய காலகட்டத்தை அவர் 785 என்று, பொது ஆண்டுக்கு முன் 785 அவரே சொல்லிட்டார், 785. ஆனால் அவர் அந்த பதவியிலிருந்து போன பிறகு, இயக்குனர்லேருந்து வந்த பிறகு, அவ்வளோலாம் நான் சொல்லவே இல்லை, அது தவறாயிடுச்சு, எனக்கு சரியான காலம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 785 தப்பா சரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வட இந்தியத்தினுடைய தாக்கம் தான் தமிழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொற்கை நகராவினுடைய காலத்தை அவர் மறைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது சிவகலையில் கிடைத்திருக்கின்ற அந்த இதுவும் ஆதிச்சநல்லூரில் 13 பானை ஓடுகளில் இப்போது அண்மையில் 2021 பானை ஓடுகள் எழுத்து பதிப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த எழுத்து பதிப்புகள் சிவகலையை விட அதிகமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதாக இப்போது அறிவியல் பூர்வமான அந்த பானைகளுக்கு நாங்கள் காலத்தை கணிக்க முடியும். இந்த தெர்மோலிமினிஷன் சொல்லுவாங்க, OSL சொல்லுவாங்க, அந்த டேட்டை வச்சு சொல்லலாம். அதை 791 என்று வந்திருக்கிறது. அப்போ 8ஆம் நூற்றாண்டிலேயே, பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் தமிழ் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் மொழிக்கு எழுத்துக்களை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உலக அளவில் வேறு எங்குமே, இந்திய அளவில் வேறு எங்குமே எழுத்துக்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலத்தை கணிக்கவில்லை. பொதுவாக சொல்லுவாங்களே தவிர இப்போது அறிவியல் பூர்வமாக 8ஆம் நூற்றாண்டில், இன்றிலிருந்து 2800, ஆகவே சங்க காலத்தினுடைய காலத்தை கிமு 300 என்பதை தவிர்த்து கிமு 800லேயே, அதுக்கு முன்பாகவே இருந்திருக்க வேண்டும். நமக்கு அறிவியல் பூர்வமாக நான் அப்படியே ரொம்ப பயந்து இது 800ன்னு சொல்கிறேன். அதனால் 800லிருந்து பொது ஆண்டு 300 வரை நம்ம எடுத்து செல்லலாம். சங்க இலக்கியங்கள் இல்லாத தரவுகளே இல்லைங்க. அதாவது நமக்கு வரலாற்று அறிவில் எரடோடஸ் போன்றவரோ சாக்ரட்டிஸ் போன்றவரும் வரலாற்று ஆய்வாளர்கள் கிரேக்கத்தில் பிறந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பிறக்கலைன்றாங்க. அது முற்றிலும் தவறு. சங்க இலக்கியங்களில் சாதாரண பெண் கூட வரலாற்றை பேசியிருக்கின்றார். நீங்கள் மௌரியர்களுக்கு பின்பு நந்தர்கள்னு ஒருத்தர் வரலாற்று மாணவர்களுக்கு தெரியும், வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். மௌரியர்கள் நந்தர்கள்கிட்ட இருந்தால் ஆட்சியை பெறுகிறார்கள். சாணக்கியர் அங்கே பணியாற்றுகிறார். அவங்களுக்குள்ள ஒரு இடர்பாடு இருக்கிறது. அவர் பிரிஞ்சு வந்துடுறார். அவர் அந்த சந்திரகுப்த மௌரிய அவர் தான் உருவாக்குறார் என்பதெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த நந்தர்களை பற்றிய குறிப்பு வட இந்தியாவில் எந்த இலக்கியங்களும் கிடையாது. அவர்களுக்கு வைத்த நாணயங்களை வச்சு தான் நந்தர்கள் வரலாறையும் நம்ம எழுதுகிறோம். அதே மௌரியர்கள் அசோகன் காலகட்டத்தில் தான் எழுத்து வருது. அப்போ தான் அசோகனுடைய கல்வெட்டுகளை வைத்து வரலாற்றை எழுதுகிறோம். அசோகனுடைய பெயர் கூட அதிகமாக வரலாற்றில் கிடையாது. அந்த கல்வெட்டில் அவரை பெயரே தேவனாம் பிரியதர்ஷி அப்படின்னு வரும், தேவனாம் பிரியதர்சி அப்படின்னு வரும். அசோகனுடைய பெயர் தென்னிந்தியாவில் கிடைக்கின்ற, கர்நாடகம் ஆந்திராவில் கிடைக்கின்ற
அந்த கல்வெட்டுகளில் தான் முதல்ல வருது. வட இந்தியாவில் இருக்கின்ற கல்வெட்டில் அதிகமாக கிடையாது. கர்நாடகா, ஆந்திராவில் கிடைக்கிற மாஸ்கி, ஹெரவட அது போன்ற இடங்கள்லாம் கிடைக்குது. அசோக மகாராஜா, தேவனாம்பிய அசோக மகாராஜா என்று வருகிறது. அதை வைத்து அசோகன் வந்து தேவனாம்பியன் என்று நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம்னா வரலாற்றில். அதனால் அந்த காலகட்டத்தில் தான் அந்த கல்வெட்டில் வைத்து தான் அசோகனுடைய மௌரிய பேரரசு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாமர மனிதனும் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த எழுத்தறிவு நம்மகிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று. இவங்க எப்படின்னா இந்த எழுத்துக்களை சமணர்கள் தான் எடுத்து வந்தாங்க என்று சொல்லணும். ஏன்னா சமணர்களுக்கு வந்து அவங்க தான் அறிவாளிகளாக இருந்தாங்க. அவங்க தான் தமிழகத்தில் வந்து நேராக சிறுவனபேலகோலா என்ற இடத்துல கர்நாடகத்தில் வந்து அது ஒரு தேரி ஒன்று இருக்குது, ஒரு கதை ஒன்று இருக்கிறது, ஒரு புராண கதை. அது சந்திரகுப்த மௌரியர் பீரியடில் வந்து காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தில் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு 8000 துறவிகளுடன், சமண துறவிகளுடன் வந்து கர்நாடக பகுதியில் இருக்கிற சிறுவனபேலகோலாவுக்கு வராரு. அந்த சிறுவனபேலகோலாவிலிருந்து ஒரு 4000 சமண துறவிகள் வந்து மதுரைக்கு நேராக இங்கே வந்து இங்கே இருக்கின்ற மலைகளெல்லாம் தங்கி அந்த தங்குமிடங்களில் வந்து இவங்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இங்கே இருக்கிற பாறைகள் இருப்பதெல்லாம் சமண படுக்கைகள். இப்போ நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் சமணர் ஜெயினா கேவ்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா சமணம் என்பதும் பௌத்த மதமும் பொது ஆண்டுக்கு 200-300 அளவு தான் வருது. அதுவும் வட தமிழகத்தில் தான் வருது. பல்லவர்களுடைய காலகட்டத்தில் சமணமே இங்கே வருது. அதுவரை நம்ம வந்து இப்போ ஒரு முத்திரையை காமிச்சாங்க. அந்த முத்திரையை வந்து நம்மளுடைய ஐயா கூட சொன்னார், நம்மளுடைய காவலனுடைய ஆதிகும்பா கல்வெட்டில் வந்து திரமில சங்கேதா, அந்த திரமில சங்கேதான்னு பேசும்போது நிறைய வரலாறு வரும். அந்த திரமில சங்கேதா 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக, அது வந்து கிமு 1175 காரவனுடைய கல்வெட்டு. அதுக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களின் கூட்டமைப்பு சேர சோழ பாண்டியர்கள் இப்போ காமிச்சதுக்கு ஒரு இதுதான். நம்ம ஃபிஷ் போட்டு பாண்டியர்களுடைய இது. ஆனால் நீங்கள் சோழ எல்லா அவங்களுடைய லட்சணம் பார்த்தீங்கன்னா 3 சிம்பலும் ஒன்றா தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு பக்கம் புலி இருக்கும், ஒரு பக்கம் இரட்டைக்காயில் இருக்கும், கீழ்ப்பக்கம் வந்து நம்முடைய சேரர்களுடைய வில் அம்பு இருக்கும். இது 3ம் சேர்ந்து அந்த ஒருங்கிணைந்து தான் செய்யணும். வெளியே இருந்து ஆள் வந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துக்குவாங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை போட்டுவாங்க நம்ம ஆட்கள் எப்பவுமே. இதுதான் அப்பயும் நடந்திருக்கு. அதனால் அந்த லட்சணம் அப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த கூட்டமைப்பில் முடிவாக அசோகனால் தமிழ்நாட்டை வந்து வெல்ல முடியவில்லை. ஏன்னா அசோகனுடைய ஆட்சி வந்து கர்நாடகத்தோடு முடிஞ்சு போச்சு. அசோகனுடைய கல்வெட்டு இங்கே கிடைக்கவே இல்லை. அவனுடைய ஆட்சி வந்து ஆப்கானிஸ்தான் தாண்டி பலுச்சிஸ்தான் தாண்டி கிரேக்க பகுதி வரைக்கும் இருக்குது. அவனுடைய கல்வெட்டு அது வரைக்கும் கிடைக்குது. தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு கிடைக்கல. அதனால் வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து ஏறக்குரிய கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை, 3-4ஆம் பல்லவர்கள் வரும் வரை இங்கே கிடையாது. அதில் பௌத்தமும் சரி சமணமும் சரி. ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வந்து போஸ்ட் சங்கம் பீரியட் நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டம் தான் பௌத்தம் சமணம் பற்றிய குறிப்புகளை வருது. நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு முக்கியமாக 2 தான். தமிழர்களுடைய வாழ்க்கை வந்து 2 தான். ஒன்று வந்து லவ் அண்ட் வார், ஒன்று வந்து போர் வாழ்க்கை, இன்னொன்று காதல் வாழ்க்கை. அகம் புறம். இந்த அகமும் புறமும் தான் சங்க இலக்கியம் விரவி இருக்கிறது பாடல்களை. ஒரு இடத்துல கூட இந்த தமிழை வந்து எழுத்துக்களை உருவாக்கிய சமணர்கள் உருவாக்குனாங்க இல்லையா, சமணர்கள் பற்றி குறிப்பே எங்கேயுமே கிடையாது. இதையெல்லாம் சொல்லாமல் சமணர்கள் தான் உருவாக்கினா, தமிழனுக்கு முட்டாளாக இருந்தான், எழுத்தே இல்லை அவனுக்கு, எழுத்தறிவை சமணர்கள் வட இந்தியாவிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க, அது அசோகன் பிராமிலிருந்து தான் வந்தது என்று இதுவரை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம், இதுவரை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது முதலாக பொருந்தல் என்ற இடத்துல வந்து அகழாய்வு பண்ணாங்க. அந்த அகழாய்வில் 485 பொது ஆண்டுக்கு முன் 485 முதல்ல அந்த பானை ஓட்டில் இருக்கிற வைர என்ற எழுத்து பறிப்பை ஆய்வு செய்த பொழுது அது பொது ஆண்டுக்கு முன் 485 வந்தது. சரி, இது ஒரு எழுத்து மட்டும் போதாது, இது மட்டும் போதாது கண்டுபிடிப்பு, இன்னும் பண்ணணும்னு கொடுமணல்ல அகழாய்வு பண்ணோம். அந்த இடத்துல வந்து பொது ஆண்டுக்கு முன் 500 அப்படின்னு வந்து, அதுலேயும் கூட அதுக்கு கீழே ஒரு 3 அடுக்கு, இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு நாங்கள் சொல்லுவோம், மண் அடுக்குன்னு. அதுக்கு கீழே 3 அடுக்கில் பானை ஓடல் கிடைக்கிறது. 3ஆவது அடுக்கு மேலே இருக்கிறது தான் நாங்கள் பார்த்ததில் 500ன்னு வந்தது. அதன் பிறகு கீழடி அகழாய்வு வந்த பிறகு கீழடியில் வந்து 600ன்னு வந்தது. பொது ஆண்டுக்கு 2600 வந்தது. இப்போ ஆதிச்சநல்லூர் சிவகலையில் 2800, அதாவது இதிலிருந்து 800, அதாவது 800, 785, 91 வந்திருக்கு ஆதிச்சநல்லூரில். ஆகவே மௌரிய பேரரசு தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் எழுத்தறிந்த மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் எடுத்து சொல்லப்போனால் மதுரை பகுதியில் வந்து சுற்றிலும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட படுக்கைகள். நம்மளுடைய மெகலத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ பானை ஓடலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இறந்தவர்கள் வந்து செகண்டரி பரியல்னு சொல்லுவோம். இறந்தவர்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹீரோ ஸ்டோன் தோண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் டெட் பாடி இருக்குன்னா இருக்காது, எங்கேயோ இறந்துருப்பாங்க. அதனால தான் கண்ணகிக்கு வந்து இமயமலையில் சென்று கல் எடுத்து வந்தார். அந்த கல்லை வச்சு மெமோரியல் ஸ்டோனை வச்சு இப்போ அவங்க எங்கன்னா இறந்துருப்பாங்க,
இப்போ எடுத்துக்காட்டாக பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிஞ்சகை ஈஸ்வரன் ஒரு ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய தாத்தாக்காக ஒரு பள்ளிப்படை என்பது இறந்தவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற கோயில் மேல்பாடி என்ற ஊரில் இருக்குது. அவர் இறந்தது வந்து தொண்டைமான ஆற்றூர் காலஹஸ்தியில். ஆனால் அவர் எடுக்கிற பள்ளிப்படை எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் மேல்பாடி என்ற ஊரில் இருக்குது அந்த அரிஞ்சகி ஈஸ்வரம். அதனால் இது வந்து இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட நடுகளில் அவங்களுக்கு மெமோரியலாக எடுக்கிறது, அவர் நினைவு சின்னங்களாக எடுப்பது, அவங்களை வெற்றிக்காக எழுதுவதாக இருக்குது. ஆகவே இந்த இடங்கள்லாம் இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட படுக்கைகள். இறந்துட்டாங்கன்னா அவங்களை பற்றி ஒரு மெமோரியல் ஸ்டோன். அதுதான் வந்து இதெல்லாம் சமண படுக்கை. சமணர்கள் வந்து எங்களால் படுக்கவே முடியாது. நீங்கள் போய் ஒரு நாள் நைட்டில் போய் படுத்து பாருங்கள், டேல போய் படுத்து பாருங்கள், அரிட்டாப்பட்டிலையோ மாங்குளத்துலையோ எங்கே போய் பாருங்கள், படுக்கவே முடியாது. இறந்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மெமோரியல் ஸ்டோன். அதில் வந்து எந்தவித சமண கருத்துக்களும் கிடையாது, எந்த பௌத்த கருத்துக்களும் கிடையாது. டிவி மகாலிங்கம் அது பௌத்த கல்வெட்டுகள்ன்றாரு, ஐராவத மகாதான் சமண கல்வெட்டுகள். ஏன்னா அதில் முடிவுக்கு வர முடியாது. ஐயா இவர் வந்து நெடுஞ்செழியன் வந்து அது ஆஜீவகத்துக்கானதுன்னு சொல்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து உண்மையான தரவுகளை வைத்து தான் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இப்போது உண்மையான தரவுகள் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் விழித்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழர் பண்பாடு மிக மிக தொன்மையானது. 17 லட்சம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து பேசிக்கொண்டும் நம்ம செயலாற்றமெல்லாம் இருக்கின்றோம். தமிழ் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு பேராசிரியர் என்ற முறையில் எல்லா அது அறிவியல் பாடமாகட்டும் அல்லது இன்ஜினியரிங் படிக்கட்டும் பொறியியல் பாடமாகட்டும் வரலாற்றை பாடமாக வைத்தால் தான் நாம் வரலாறு தெரிந்துக்கணும். இதை கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம வரலாறாகவே இருக்கிறாது. அதனால் நான் சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களில் பெண் கூட வரலாற்றை பேசுகிறார். ஏற்கனவே சொன்ன நான் இலக்கியங்களில் அங்கே மௌரியர் பற்றி நந்தரை பற்றி குறிப்பில்லைன்னு ஒரு சாதாரண ஒரு பெண் சொல்கிறா, தோழி வந்து தலைவிகிட்ட சொல்லும்போது தலைவி சொல்கிறா, என்னுடைய தலைவன் எங்கு சென்றானோ தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, கடல் கடந்து போயிருக்காரு, எங்கே போனாருன்னு தெரியல, நீண்ட நாள் பயணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அவரை நினைத்து நான் வந்து பசலை படர்ந்து விட்டது, கைகள்லாம் மெலிந்து விட்டது, வலையெல்லாம் கழண்டு விட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால் நந்தர்கள் வந்து ஒரு பெரிய புதையலை வந்து கங்கை கரையில் புதைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க, சாணக்கியான்னு ஒரு டிவி தொடர் பார்த்துருப்பீங்க. அந்த கங்கையில் வந்து பெரிய புதையலை வந்து நந்தர்கள் புதைச்சி வச்சுருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் ஹிடன் ட்ரெஷரை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செய்தி எது சொல்லுதுன்னா சங்க இலக்கியங்கள் தான் சொல்லுது. அதற்கு பிறகு 13 இடங்களில் வந்து வம்ப மௌரியை பற்றி எந்த இலக்கியமும் சொல்லவில்லை. ஆனால் வம்ப மௌரியர் என்பது அவங்க வந்து எவ்வாறெல்லாம் படையெடுத்தார்கள், அவருடைய தேர்கள் எவ்வாறு சென்றது, தேர்கள் பறக்கும் போது அந்த பறவைகள்லாம் எவ்வாறு பறந்தன என்பதை பற்றிய குறிப்புகள்லாம் தமிழ் இலக்கியங்களில் தான் இருக்குது. ஆனால் வட இந்திய இலக்கியங்கள் எங்கேயுமே கிடையாது. அசோகனுடைய கல்வெட்டு வச்சு தான் நம்ம வரலாறு எழுதுறோம். அதனால் வந்து நம்முடைய வரலாறு என்பது மிக மிக பண்பட்டது. அந்த வகையில் இந்த ஒளிப்படத்தை காட்டிவிட்டு நான் மீண்டும் உங்களிடம் பேசுகின்றேன். இதெல்லாம் உண்மையாக நேரடியாக சென்று எடுக்கப்பட்டது கள ஆய்வுகளில், அகடாய்வுகளில். ஆகவே இதை பார்த்து உங்களுடைய தமிழின் தொன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் கடல் கடந்த வாணியத்தை பற்றி ஐயா நிறைய பேசியிருக்காரு. கணியன் பாலன் ஐயா மீது எனக்கு எப்பொழுதும் பற்று உண்டு. மிக சிறந்த தமிழறிஞர், தொல்லியலை இணைத்து அவர் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருப்பவர், சங்க இலக்கியங்களை வைத்து நூல்லாம் எழுதியிருக்காரு. அவர் சொன்னார் கடல் அகடாய்வு கடலில் வந்து நிறைய சென்றாங்கன்னு. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதிச்சநல்லூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் வந்து அலெக்சாண்டர் 1904 பண்ணுறார், 1904. அதுக்கு முன்னாடி ஜோகர் என்பவர்லாம் பண்ணுறார் 1887. அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டரே பண்ணுறாரு. தொடர்ந்து 2004 நாங்கள் பண்ணோம், 2016 2021 இந்திய தொழில் ஆய்வுத்துறை பண்ணாங்க. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, அந்த கிடைத்த அந்த மண்டை ஓடுகளில் நெற்றி பொட்டில் வந்து ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். ஒரு 1த்துல இருந்தால் பரவாயில்ல, 2த்துல இருந்தால் பரவாயில்ல, ஏறக்குறைய பல மண்டை ஓடுகள் இந்த ஓட்டை இருக்குது. இதை வந்து ராஜா ரெட்டின்றது ஹைதராபாத் அப்போலோ மருத்துவமனையில் அவர் வந்து ஒரு மூளை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து இப்போ இருக்கிற அந்த நோய்களுக்கெல்லாம் மூளை சிகிச்சை நிபுணராக இருக்கார் ராஜா ரெட்டி. சிறந்த நாணயவியல் அறிஞர் அவர். அவர்கிட்ட அந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்திய போது ஆதிச்சநல்லூரில் இருந்த மக்களுக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு, குறிப்பிட்ட நோய் வந்திருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி அதை வந்து சரிப்படுத்திருக்காங்க. அந்த ஆப்ரேட் பண்ணதுக்காக இங்கே இந்த ஸ்கல்லில் ஓட்டை போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டியூமர் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. இது பொதுவாக யாருக்கு வரும்னா கடலோடிகளுக்கு தான் வரும். தொடர்ந்து கடலோடிகளாக இருந்தால் அவங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற ஐரோப்பிய நாடுகளில் சில கடலோடிகளுக்கு வந்திருப்பதாக சில ஸ்கல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏன்னா அது இரும்பு காலம், நாங்கள் நிலப்பகுதிகள் ஆய்வாளர்களோடு இணைந்து நான் வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்த பொழுது நம்ம நாட்டில் வந்து உலோகம் கண்டுபிடிச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆதிச்சநல்லூரில் ஓப்பன் மைன்ஸ், திறந்த வழி. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து தொடர்ந்து ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு போங்க. அந்த பெருமாள் மலைன்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த போகிற வழியே நிறைய பள்ளமாக இருக்கும்.
ஆதிச்சநல்லூர் மக்கள் அங்கே தாமிரத்தையும், அதாவது செம்பையும், தாமிரபரணின்னு ஒரு பேர் அதெல்லாம் வந்திருக்கு, தாமிரத்தையும் உலோகத்தையும் அதே போன்று செம்பையும் அதே போன்று கோல்டையும் இரும்பையும் வந்து அந்த ஓப்பன் மைன்ஸ் எடுத்திருக்காங்க. முதலாக திறந்தவெளி சுரங்கங்களை அமைத்தவர்கள் தமிழர்கள். ராஜேந்திர சோழன் வந்து இங்கிருந்து கடந்து ஸ்ரீ விஜயத்துக்கு போயிருக்கான். எதுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு போரிடறான்னா, ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னே கெடான்னு ஒரு பகுதி மலேசியாவில் இருக்குது. அந்த பினாங்கு இன்னைக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் போகும்பொழுது அங்கே இன்னும் அகழாய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்கியாலஜிஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த கெடா தான் கடாரம் கொண்டான். ராஜேந்திர சோழனுடைய பட்ட பெயர் கடாரம் கொண்டான். ஏன் போகிறாருன்னா, ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு தமிழர்கள் இங்கிருந்து கடலோடைய பொண்ணு அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. இந்த இரும்பின் பயனை, உலோகத்தை எவ்வாறு உருக்குவது, உலோகத்தில் இருந்து எவ்வாறு அணிகலன்களை செய்வதெல்லாம் தமிழர்களுக்கு தான் தெரியும். அப்படி போனவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த செட்டில் ஆனவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை மாதிரி, சீனாவின் பிரச்சனை மாதிரி அந்த காலத்து சீனாவின் பிரச்சனை. அதனால் ஸ்ரீவிஜயா கிங் வந்து அதற்கு பயந்து கொண்டு தமிழர்களை வந்து அடக்குமுறை செய்கின்றார். ராஜேந்திர சோழன் போய் அந்த நாட்டை கைப்பற்றலை. எங்கள் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டால் நான் வருவேன் அப்படின்ட்டு தான் கடல் கடந்து சொல்லுகின்றார். அதாவது வந்து வரலாறு என்பது ஒரு மிக மிக அருமையான ஒரு படிப்புங்க. ஏதோ இப்போ வந்து ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது அவர் போகின்ற இடங்கள்லாம் ஒரு சார் மாதிரி. இப்போ இவர் வந்திருக்கார், அவர் நம்ம தொலைக்காட்சி சார் வந்திருக்காரு, ஏகலாவன் வந்திருக்காரு. அவர் மாதிரி கூட வந்து அந்த மாதிரி அந்த காலத்திலே ஒரு மீடியாவை கொண்டு போவாங்க பார்த்து, கலைஞர் சார் மாதிரி கூட போவாங்க பொழுது. அவர் சொல்கிறார், ஒவ்வொரு பகுதி இப்போ வந்து அந்த நிலத்தை பற்றி அருமையாக வாசிக்கிறாங்க. அதாவது வந்து இவர் அஸ்ஸாம், அதாவது வட இந்தியாவுக்கெல்லாம் போயிடுறாரு ராஜேந்திர சோழன். அங்கே போன பிறகு அந்த பகுதியில் நம்ம வந்து மாணவர்கள்லாம் நம்ம சின்ன வயசில் நான் கூட படித்தது, உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யும் இடம் எதுனா நம்ம ரமணன் வந்து தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு, சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில், அவருடைய மெய்க்கத்தில் அலைக்கடல் நடுவில் பலகலம் செலுத்துறாரு. அலைக்கடல் நடுவில் பலகலம் செலுத்தி தான் கடாரம் போகிறாரு. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் பகுதிக்கெலாம் போய் அவர் பார்வையிடும் போது, சிறப்புஞ்சிக்கெலாம் போய் பார்வையிடும்போது அந்த பகுதியை பற்றி சொல்லும்போது, தங்காத சாரல் வங்காள, அந்த பகுதியில் வங்காள தேசம், அந்த நாட்டுக்கு பேர் வங்காள தேசம். சாரல் எப்பயுமே தங்காது, வங்காள தேசமும் அப்படி தங்காது, சாரல் எப்பவுமே தங்காதுன்றாரு. அதே போன்று இங்கேருந்து நம்மளுடைய கர்நாடகா பகுதிக்கு போகிறாரு. இன்றைக்கி கூட நீங்கள் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு ஏர்போர்ட் வந்து மகாராஷ்டிராவுக்கு போவோம். இனி அது பெரிய ஹைவேஸ் ரோடு. இப்போது பழைய பெருவழிகள்லாம் இன்றைக்கி பெருவழிகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பழைய பெருவழிகள் தான், அதிகமான பெருவழி தான். NH-47 ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பெருவழியாக போகும்போது அதை பற்றி சொல்கிறார். இது மாதிரி வந்து 2 பக்கம் போனீங்கன்னா இப்பவும் வந்து 2 பக்கம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஃபென்சிங். ஸோ அந்த ஃபென்சிங் வந்து 2 பக்கம் இருக்கிறது சொல்கிற போது, அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, தொடர்வன வேலி படர்வன வாசியும். கூட போகிறவங்களாம் வரலாற்று ஆசிரியர்லாம் எழுதியிருக்காங்க, கூடவே போய் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து வனவாசி மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வரலாற்று செய்திகள் நம்ம வைத்திருக்கிறோம். நம்ம வந்து என்னைக்கு யூரோப்பிய வரல, பேஸ்டனில் டீ பார்ட்டி பண்ணால் என்ன பண்ணலாம் அம்மாவுக்கு என்ன, நம்ம வரலாற்றை நம்ம படித்தா நமக்கு ராஜேந்திர சோழன் எப்போ பட்டத்துக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ராஜராஜன் அந்த 216 அடிக்கு பொண்ணு ஐயா வந்து தஞ்சாவூரை சார்ந்தவர் தான். அடிக்கடிக்கு அவர் வந்து அந்த வரலாற்றெல்லாம் பேசுவார், மணியரசன் ஐயா அவர்கள். அதனால் வந்து அந்த பகுதியில் 216 அடிக்கு அவன் பொண்ணு வைந்திருக்கான். இப்போ இருக்கிற விமானம் என்பது கருவறையின் மேலே இருப்பது விமானம், கோபுரம் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கிறது. 216க்கு பொண்ணு வைந்திருக்கான் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதாரு. மதுரையில் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் ராஜராஜனுடைய கான்ட்ரிபியூஷன் அது வந்து பின்னாடி வந்து திருத்தி அமைக்கப்பட்ட போது அந்த கல்வெட்டெல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனால் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லா கோயில்களும் இருக்கும். அது வந்து வரலாற்று கல்வெட்டுகள் வந்து வரலாற்று செய்திகள் சொல்வது. ஸோ அந்த அகழாய்வுகளும் கல்வெட்டு சான்றுகளும் ஏறக்குறைய இந்தியாவில் 1,00,000 கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 60,000 கல்வெட்டுகள் மட்டுமே தமிழ் கல்வெட்டுகள். ஐயா சொன்னார், அதிகமாக கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. 60,000 கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகள், மீதி 40,000 தான் மற்ற லாங்குவேஜ்லாம். மற்றதான் கன்னடா, மலையாளம், கன்னடத்து 15,000, தெலுங்குக்கு 10,000. அதில் கூட அந்த திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடியதில் அந்த 15, 10 நம்ம எடுத்துக்கணும். அது கூட மீதி இருக்குது 5,000 தான் அந்த சமஸ்கிருத கல்வெட்டுகள். அது கூட பின்னாடி தான் வருது. சமஸ்கிருத கல்வெட்டு 1ஆம் நூற்றாண்டில் தான் வருது, நமக்கு 8ஆம் நூற்றாண்டிலே வருது. ஆகவே இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொண்டு நம்முடைய பண்பாட்டு வந்து மேல் எடுத்து செல்ல வேண்டும். ஒற்றுமையாக நடந்து தமிழை வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும். தமிழர்களுடைய உணர்வு வேணும். அதுக்காக இந்த ஒரு சிறந்த மாநாட்டை நடத்திருக்கார்கள். நான் இதை காட்டிட்டு உங்களுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் கொஞ்சம் இது வந்து நான் செய்த அகழாய்வு, இது மந்திரிப்பட்டினம். நெக்ஸ்ட் அப்படி போங்க, நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் இவர் வந்து தெரியும், முதல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்றது 1860 வந்து இந்திய தொழில் ஆய்வுத்துறைன்னு வந்து, அதுக்கு முன்னே ஆசிய கழகம்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்திய ஆய்வுகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு முறையான இது வந்து 1860 தான் வருது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் முதல் அறிஞர், அவர் தான் தொல்லியல் ஆய்வாளர். இவருடைய காலகட்டத்தில் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அவர் பற்றி தெரியாது.
ஆனால் அவருக்கு ஒரு முத்திரை நாணயங்கள் கிடைக்குது, முத்திரை கிடைக்குது, நாணயத்தில் முத்திரை ஒன்று கிடைக்குது. அந்த முத்திரை அவர் என்னென்ன எழுத்துன்னு படிச்சாரு தெரியல, அதை படிக்க முடியல. இன்றைக்கும் சிந்துவெளி நாகரிக எழுத்துல படிக்க முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் எப்படி போங்க சார். இது வந்து சர் ஜான் மார்ஷல், உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அதாவது திராவிட நாகரிகம் என்று சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது திராவிடன்றதுக்கு அது தனியாக ஒரு கூட்டம் வைக்கணும், அது நான் தனியாக தான் பேசணும். அதனால் அது இப்பொழுது வேண்டாம் என்று கருதுகின்றேன். அடுத்தது இதுதான் அந்த பழங்கற்கால கருவி. பழங்கற்கால கருவி வந்து இந்த சொன்னோம் இல்லையா, அத்திரம்பாக்கம் 17.5 லட்சம் ஆண்டுகள் முற்பட்டது. அத்திரம்பாக்கம் வடமதுரை போன்ற பகுதியில் கிடைக்கின்ற கருவி. நெக்ஸ்ட் அடுத்தது எல்லாமே அதுதான். கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ஐயா. இதுதான் அந்த கருவிகள் செய்யறான். அப்போ முதல் தொழில்நுட்பத்தை தமிழன் அறிந்து கொண்டிருக்கேன்னா, இவன் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வரல, தமிழகத்திலே இருந்திருக்கின்றான். அதனால் இப்போ உங்களுக்கு புரியும். நாமெல்லாம் இப்போ சில ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் இப்போ இரும்பின் காலம் வந்து 3345 வந்துருச்சு. சிந்துவெளியினுடைய ஆட்சி காலம் வந்து அதே காலகட்டம் தான். அவங்க வந்து 3275 50 1750 வரைக்கும் தான் அவங்களுடைய சிந்துவெளி நாகரிகம். அப்போ இங்கே மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ அந்த தேரி வந்து கொஞ்சம் இதுவாகும். ஏன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி கருவி இங்கே இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து அதை ஒரு நுட்பமாக படிக்கும்பொழுது தான் நம்முடைய தொன்மை வர நமக்கு விளங்கும். இதுதான் பழங்கற்காலம். அடுத்தது இது வந்து நுண்ணிய கற்காலம். நான் சொன்னேன் இல்லையா, திருநெல்வேலி பகுதியில் கிடைக்கின்ற நுண்ணிய கற்கால கருவிகள் இப்பயே கடலோடிகளாக இருக்காங்க. அதனால நம்ம சில ஓவியங்கள்லாம் கிடைச்சிருக்கு. படகு சென்றதுக்கான பிஎல் சாமி என்பவெல்லாம் நம்மளுடைய விழுப்புரம் பகுதியில் அந்த படகுலாம் சென்றிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காரு ஓவியங்களில். இப்பயும் அந்தமான் கேரளா பகுதியில் அது மாதிரி படகுகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது அந்த ஓவியங்கள் அந்த இந்த ஓவியங்கள் இது வந்து விழுப்புரம் பகுதியில் கிடைத்த ஓவியங்கள். இது வந்து ஒரு குழுவாக இருந்து பெண்கள் நடனமாற, பெண்கள் வந்து தாய் தெய்வத்து வழிபாடு நமக்கு வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கிறது. அதனால் தாய் தெய்வ வழிபாடாக அவர்கள் வழிபட்டிருக்கார்கள். நெக்ஸ்ட் இதுதான் அந்த புதிய கற்காலம். புதிய கற்காலத்தை வந்து அவன் மேன் வந்து மனிதர்கள் வந்து ஒரு நிலையான இடத்தை தைக்கிறார்கள். அதாவது கேதராக இருந்து ஃபுட் கேதராக இருந்து உணவை சேகரிப்பவனாக இருந்து உணவை தயாரிப்பவனாக அப்போ அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கிறான். அக்ரிகல்ச்சரில் வந்து ஏறக்குறைய ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்னிலிருந்து ஒரு 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு நெல்லினுடைய இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஏன்னா பையம்பள்ளி இடத்துல நமக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் கிடச்சிருக்கு. அடுத்தது இது வந்து அதே கருவி தான், புதிய கற்கால கருவி. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே இந்த கருவி கிடைக்கும். வேளாண்மைக்கு உட்பட்டு தான். குடும்பம் என்பதற்கு இனக்குழுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சங்க இலக்கியங்களை எழுதும்போது நமக்கு அரசெல்லாம் கிடையாது, அது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க. அதுவே தவறு. இனக்குழுன்னு ஒன்று உருவாகுது, அது புதிய கற்காலத்தில் உருவாயிடுது. நம்ம ஏறக்குறைய 1500 இரும்பு கண்டுபிடிக்க காலத்திலே நமக்கு பண்பாட்டு மனிதராக நம்ம வாழ்கிறோம். அப்போ அரசுன்னு வந்து வந்துடுது. அதான் குறிஞ்சியில் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அந்த வேந்தன் குறுநில மண்ணெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு இது இருக்கும். அதனால் எல்லா ஏரியாலும் இப்போ சென்னையில் இருக்க ஒரு நாகரிகம் மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து அந்த நாகரிகத்தை வைத்துக்கொண்டு இவங்க எல்லாமே ஒரு ட்ரைபல் சொசைட்டின்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏறக்குறைய நாகரிகத்தை நகரங்கள்லாம் உருவாயிடுது ஒரு இரும்பு காலத்தினுடைய பயன்பாட்டு காலத்திலேயே. இதுதான் அந்த பெருங்கற்காலம். சங்க காலத்தில் பெருங்கற்காலம் ஈமச்சின்னங்களை பற்றி நிறைய குறிப்புகள், தாழில் புதைத்தல், கற்பதுக்கை, அப்புறம் கல் திட்டை, அப்புறம் வந்து நடுகள் பற்றிலாம் சங்க இலக்கியங்கள் விரைவி நிறைய செய்திகள் அதான் சொல்லுது. அந்த எப்படி ஒரு பானையை செய்யும்போது புகை ஒரு ஊரில் அப்படி போகுது, மண்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள் தரவுகள் வந்து துல்லியல் வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக நமக்கு எல்லாம் ஒன்று சேருது. அப்போ சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் புனைகள் அல்ல, இது தொல்லியல் ஆய்வுகளின் படி உண்மையாக இருக்குது. தாழியில் கவிழ்த்தல்ன்றான். அப்போ தாழியில் கவிழ்க்கிறது வந்து ஆதிச்சொல் நீங்கள் பார்க்கலாம், கவிழ்த்து வச்சிருப்பாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள் விரைவி இருக்கின்றதை தொல்லியல் ஆய்வுகள் நமக்கு வந்து சான்றுகளாக அமைகின்றன. இதுதான் நெடுங்கல் பற்றி குறிப்பு சங்க இலக்கியங்கள் இருக்குது. இது வந்து கொடுமணல், ஈரோடு பகுதியெல்லாம் இது மாதிரி நெடுங்கல் இருக்கும். கொடுமணல் ஏறக்குறைய அதிக அளவில் அகராய்வு பண்ணியிருக்கோம். கீழே அதிகமாக பண்ணியிருக்காங்க. கொடுமணல் மிகச்சிறந்த ஒரு ஊர். ஏறக்குறைய 1350 பானை ஓடுகள் எழுத்து பொறிப்பு இருக்கிறது. எழுத்து பொறிப்பு கண்ணன் அதை ஐயா சொன்னார் இல்லையா, கடல் வழியில் கொசிர் அல் குதாம்னு ஒரு ஊர், செங்கடல். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தான் கூகுள்லாம் இருக்குல்ல, கூகுளில் எடுத்து பாருங்க, கொசிர் அல் குதாம். அப்புறம் பெரினிகே செங்கடல்ல பகுதியில் வந்து இங்கிருந்து தமிழர்கள் வந்து கடல் கடந்து போகிறாங்க, முசிறி துறைமுகத்தின் வழியாக போகிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தரவாரன் அடுத்த வரி. அந்த பாடல் எங்கே, அவர் மகிபாலன் பட்டியை சேர்ந்தவராக இருந்தால், சிவகங்கை பகுதியில் மகிபாலன் பட்டியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் எல்லா ஊருக்கும் விசிட் பண்ணுறாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், அதனால் எல்லா ஊருக்கும் போவார். போயிட்டு பார்க்கும்பொழுது இது நடந்த இடம் முசிறி. அந்த பேரியாற்றின், பெரியாறு கிடையாது, பேரியாற்றின் கரையில், இப்போ பெரியாறுன்னு மாறிடுச்சு, அது பேரியாற்றின் கரையில்
அந்த ஒற்றை போட்டை இப்போ ஒற்றை போட்டை முசிறியில் சொன்னார். ஒரு ஒற்றை போட்டை முசிறியில் கண்டுபிடிச்சோம் ஷெரியன் பீரியடில். அதனுடைய எக்ஸ்பர்ட்டாக நானும் போயிருந்தேன். ஒரு ஒற்றை போட்டு இருக்குது. அங்கெல்லாம் சின்ன சின்ன கழிமுகங்களில் வந்து கப்பல் வந்து எப்பயுமே தள்ளி இருக்கும் அரபிக்கடலில். அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் நீங்கள் அகழாய்வு பண்ணோம்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். இது டீப், இது வந்து ஷேலோ வாட்டர். ஒரு சின்ன கல் போட்டால் அப்படி அப்படியே கலங்கிடும், கண்ணே தெரியாது. ஆனால் அரபிக்கடல் கொஞ்சம் ஆழம் குறைவானது. முசிறி துறைமுகத்தில் தள்ளி தான் இருக்கும் கப்பல். அதனால் சின்ன சின்ன போட்டில் அந்த கழிமுகத்தில் சின்ன சின்ன போட்டை விட்டு தான் அந்த சரக்குலாம் ஏற்றுவாங்க. இந்த 2 கரையிலையும் வந்து முசிறியில் பண்டல் பண்டலாக வெளிநாட்டுக்கு போகிற சரக்குகள் அப்படியே நிற்குதான். அப்போ தான் சொல்கிறார் பேரியாற்றங்கரில் இந்த இதில் வந்து போவது அந்த உருவு போல் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பாடல் பாடிய இடம் வந்து முசிறி. தமிழகம் என்பது கேரளத்துடன் சேர்ந்தது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சங்க இலக்கியங்கள் அதிகமாக சொல்லப்பட்ட இடங்கள் வந்து சேர நாட்டை பற்றி தான். அதனால் சேரர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டு வரை மலையாளம் கிடையாது. 13ஆம் நூற்றாண்டு மலையாளமே வருது. அதுவே தமிழ் தான், தூய தமிழில் பேசுவாங்க அவங்க, அளவுதான். அங்கே நாசல் சவுண்ட்னு சொல்லுவோம், மூக்கொழியில் பேசுவாங்க. மாங்காய்னா மாங்காயின்வாங்க. ஸோ அதெல்லாம் தமிழில் தான் இருந்தது. அதனால் வந்து இந்த முசிறி வந்து மிகச்சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. முசிறிலிருந்து போகிறான் நம்ம தமிழன், அங்கேருந்து ரோமானியர்கள் வராங்க. அப்போ வரும்பொழுது இங்கே உங்களுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் சில பல வெளிநாட்டு வாணிகள்லாம் வரதால அந்த இடத்துல தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பாடுறாரு. ஸோ நம்ம மேல்வாட்டமாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் இப்படி சொல்லியே நம்ம ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த பாடல் பாடி இடம்னா அந்த இடம் தான். இந்த முசிலிருந்து போகிற வணிகன் வந்து என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து நேராக அந்த கடம்பர்கள்னு ஒரு அப்போவே கடற்கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க அந்த காலத்தில். அதுக்காக தான் கடற்பெரு கொட்டிய செங்கூட்டு வேலைன்றாது. அவங்க வந்து அவங்கள கடம்பர்களை அறுத்தவன் வந்து அந்த சேர மன்னர்கள். அதனால் இங்கே போகிறவங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் அந்த கடற்கொள்ளைக்காரர்கள் ரொம்ப இந்த சுமாலியா எல்லாம் கடற்கொள்ளை இருக்க மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துக்காக இந்த சேர மன்னன் அவங்கள போரிடுறான். அதனால் இவங்க சேஃபாக என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மேற்கு கடற்கரை ஓரமாகவே போய் குஜராத் துறைமுகத்தில் போயிட்டு அங்கேருந்து டேர்ன் பண்ணுறாங்க. நேராக டைரெக்டாக போனால் கடல் நடுக்கடலை போகணும், கொஞ்சம் கஷ்டம். குஜராத்தில் போய் குஜராத்தில் டேர்ன் பண்ணி ஓமன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஓமன் ஏமன் இருக்கு இல்லையா, அந்த ஏமன் பகுதியில் கோர் ஒரி போடும், கூகுளில் வரும். கோர் ஒரி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போய் அங்கே கப்பலை தங்கிட்டு அங்கே வந்து வேண்டிய நம்ம நல்ல நீர் சாப்பாடுக்கு பழம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வந்து பயணிக்கிறான். எங்கே போனோம்? ஐரோப்பாவுக்கு போனோம். இப்போ அவன் வந்து அலெக்சாந்திரியா போகணும். அதான் உலகத்தின் கடல் வழியை கண்டுபிடித்தவர் வந்து நம்ம தப்பாகவே நம்ம வரலாறு படித்துக்கிறோம். வாஸ்கோட காமா, அமெரிக்க வெஸ்பிக்கி, கொலம்பஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு நாம தான் காரணம். பொண்ணோடு வந்து கரியோடு பெயர்ந்துன்றான் சங்க இலக்கியங்களை. அவன் என்ன பண்ணுறான், கரி என்று சொல்லக்கூடிய இங்கே நம்மளுடைய கொடைக்கானல் பகுதியில் விளைகின்ற மிளகை வந்து அதிகமாக விரும்புகிறான் யூரோப்பிய நாடுகளில். அதனால் வந்து இந்த கறி வாங்குவதற்காக பொண்ணு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். பொண்ணு கொடுத்து கறி வாங்குறான். பிலினின்னு ஒன்று வரலாற்று ஆசிரியர், அவன் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்காரு. அவர் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ ரோமன் கிங் கிட்ட போகிறாரு. போயிட்டு சொல்கிறார், தயவு செய்து இனிமேல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு கூட வணிக வைக்காதீங்க, கஜானா காலி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த மிளகு இல்லைன்னா, நறுமண பொருள் இல்லைன்னா மக்கள் செத்து போயிடுவாங்கய்யா, இதை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அரசுன்னு சொல்லி அது தடை விதிக்க சொல்கிறாரு. விதிக்கலை. பிலினி எழுதுறாரு, தடை விதிக்க சொன்னார், முடியலைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உப்பை வந்து சும்மா கருவாடு போட்டு தான் பதப்படுத்தி கொண்டு இருக்கணும். இந்த பதப்படுத்தும் முறையை கூட மம்மீஸ்க்கு வந்து இருக்கு இல்லையா, நம்ம பிரமிடெலாம் கிடைக்கிற அது பதப்படுத்தும் முறையை கூட தமிழன் தான் கற்றுக் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்திய காட்டன்லையும் இந்த உப்பும் மிளகையும் வந்து அவன் போட்டு சுருட்டி இன்னைக்கு வரைக்கும் அதை பதப்படுத்திருக்கு. நீங்கள் வந்து அதாவது நான் சொல்கிறேன், கூகுளில் எப்பவுமே எங்களை விட கூகுள் தான் பார்க்குறோங்க நீங்கள் அதிகம். கூகுளில் பாருங்கள், 2ஆம் ராமசேஷன் 1350 அவனுடைய பொது ஆண்டு 3350 ஆண்டுகள் முன்பாக அவன் இருந்தான். அவனுடைய மூக்கில் வந்து மிளகு ஒட்டிட்டு இருக்கும். ஃபோட்டோ இருக்கும் பாருங்க, அதில் 2ஆம் ராமசேஷன் போடுங்க, வரும் மூக்கில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை பதப்படுத்த முறையை கூட அவன் தான் கற்றுக்குறான். அதனால் என்னன்றான், இவன் போகிறான். போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அங்கே தங்கிட்ட உடனே அங்கே வந்து கோரோரியில் வந்து இந்தை கீரன் தமிழில் எழுதப்பட்ட ஒரு பானை ஓட்டில் இந்தை கீரன் கிடச்சிருக்கு. அகழாய்வு பண்ணாங்க அந்த கோரோரியில். தமிழ் வணிகனுடைய பெயர் பொறித்த பானை, அந்த பானை இந்தை கீரன் கிடச்சிருக்கு. அங்கேருந்து நேராக இங்கே வரான். வந்து ரெட்சி போனோம், ஏன்னா அவன் அலெக்சாந்திரியா போனோம். இப்போ ரெட்சி வந்து 1940s தான் சூயஸ் காலையை வெட்டுறாங்க. இவன் வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கவங்களாம் முட்டாங்க தானே, இப்படி சுற்றின்னு தான் வருவாங்க 16ஆம் நூற்றாண்டில். ஏன் உலகத்தில் கடல் வழியை கண்டுபிடிக்கணும்னா ஏன் இந்தியாவை கடல் வழியை கண்டுபிடிக்கணும்? அப்போ இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் நம்ம இளைஞர்களாக வேலை செய்கிறாங்க. ஆனால் சங்க இலக்கியம் சொன்னோம்னா யவனர்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்கான். யவனர் இருக்கைன்றான். யவனர் இது காவிரி பூம்பட்டத்தில் கோஸ்ட் கார்டில் அரசனுக்கு கோஸ்ட் கார்டு இப்போ பிளாக் கேட்ஸ்ன்ற பாருங்க, அவன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். அவனுடைய ட்ரெஸ்ஸு எப்படி போட்டிருந்தா கூட சங்க இலக்கியம் சொல்லுது. அவன் வந்து அந்த இது மாதிரி ஒரு பெண்கள் போட்டிருந்த கவுன் அப்படி போன்று கொண்டு ஒரு சங்க இலக்கியங்களை சொல்கிறான்.
அவனுடைய தோலில் போட்டிருக்கான். நீங்கள் அலெக்சாந்தருடைய படம்லாம் பாருங்கள், இது முட்டி வரைக்கும் தான் போட்டிருப்பான். அது அப்படியே சங்க இலக்கியம் அழகாக சொல்கிறான் அந்த ஆடைகள், அவன் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இது பண்ணான். ஏன்னா இவன் வரான் 16ஆம் முறை ஏன் வராங்கன்னா கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிடுறாங்க யூரோப்பியன்ஸ். இப்போ இருக்க சண்டை தான். அப்போது ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கிற அந்த துருக்கி பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் வந்து வர வழி லேண்ட் ரூட்டு கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு இஸ்தான்புல்னு இப்போ பெயர். அதை கைப்பற்றவனுக்கு யூரோப்பியனுடைய எக்கானமிலாம் போயிடுது. இந்தியா கிட்ட தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வணிகம் செய்யலைன்னா அவனுடைய எக்கானமி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான், எப்படியாவது கடல் வழியை கண்டுபிடிக்கணும்னு இங்கிலாந்து ஒரு 10 கப்பலை கொடுக்குறேன், போர்ச்சுகீஸ் ஒரு 5 கப்பலை கொடுக்குறேன், ரஷ்யாவையும் வந்து லட்சக்காரில் ஒரு 5 கப்பல் கொடுக்குறேன், மீனவர்கள்லாம் பிடிச்சி கப்பலை ஏற்றி நீ போய் இந்தியாவுக்கு எப்படியா கடல் வழி கண்டுபிடுறான்றான். அவன் தான் வந்தவன் அந்த கடல் வழியை கண்டுபிடிச்சி அப்புறம் நம்மளை அடிமையாக்கிட்டான். இது அவன் நன்னம்பிக்கை முனைய வரான், தப்பா வந்தது. அது வரைக்கும் வர வரைக்கும் ஹோப்பே கிடையாது அவனுக்கு. அவன் செத்து போயிருமோன்னு நினைக்கிறான். அப்புறம் தான் ஹோப் வந்து அதுக்கப்புறம் வரான். ஒருத்தர் தப்பி தவறி அவன் அமெரிக்காவுக்கு போயிடுறான், அமெரிக்கா வெஸ்பிக்கு. அவன் போனதெல்லாம் அங்கே போனவங்களாம் இருந்தால் பார்த்தா எல்லாம் இந்தியர்களை கருப்பாக இருப்பான்றாங்க. என்னடா இவன் சகப்பாக இருக்காங்கன்னு செவி இந்தியர்கள் பேரவை அப்படின்றான். நமக்கெல்லாம் நாட்டுப்பட்டெல்லாம் கிடையாதுங்க, அவங்களும் இருக்க நாட்டுப்பட்டம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து அமெரிக்கா வெஸ்பிக்கு வந்து வச்ச பேரெல்லாம் அமெரிக்கா. ஸோ அதனால் வந்து 13 குடியேற்றங்கள் வந்து அவன் உருவாக்குறான். உருவாக்கி அந்த 13 குடியேற்றம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த 13 கொடிகள் இருக்கிறதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள அடிமையாக தான் மேரி வந்து அனுப்புகிறான், கைதிகளா. ஆனால் அவங்களுக்கு நாட்டுப்பட்டு, ஏன் நாட்டுப்பட்டுன்னா நம்ம அவன் அடிமையாக போனால் கூட கப்பல் கொடுத்து ஏற்றி அமைச்சிடறான். இது மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, எப்போ கெட்டு போங்கன்னு. ஆனால் அவங்க வந்து இப்போ நாட்டுப்பட்டோட அவங்க குயின் பேரே வைக்கிறாங்க, மேரிலேண்ட், குயின்லேண்டு. அதுக்கப்புறம் ஒருத்தி கல்யாணமே ஆகல, வெர்ஜினியா அப்படின்னு 13 குடியேற்றங்கள் உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வரலாறுலாம் படித்து நமக்கு. ஆனால் தமிழக வரலாறு மிக மிக தொன்மையானது. ஏறக்குறைய அதை வந்து நீ படிக்கணும்னா ரொம்ப ஆர்வமாக இலக்கியங்களையும் தொல்லியல் ஆய்வுகளையும் மேலோட்டமாக படிக்காமல் உள்ளார்ந்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அவன் போகிறான் இல்லைங்களா, அதோடு நிறுத்திட்டேன். அங்கே வந்து அந்த ரெட்சி பகுதியில் இன்னொரு ஊர் பெரினிகே, BERINIKE, அதுவும் போடுங்க வரும். பெரினிகேன்னு ஒரு துறைமுகம், கோர்வரின்னு குசிரல் குதான்னு ஒரு துறைமுகம். அங்கே போய் இறங்குறான். இறங்கினோடனே இப்போ அவன் போக வேண்டியது அலெக்சாந்திரியா. ரெட்சியில் வந்து மத்திய திறக்கிற ரெட்சிக்கும் இடம் கிடையாது, ஏன்னா சுயஸ் காலை வெட்டலை. அவன் போகிறான் 2500 ஆண்டுக்கு முன்னாடி இல்லையா, கிடையாது. ஒட்டகத்தை வாடகைக்கு வாங்குறான். ஒட்டகத்தை வாங்கி கபோடஸ், நைல் நதி வந்து தெற்குலேருந்து வடக்க போய் அலெக்சாந்திரா போய் சேருது. அந்த கபோடஸ்ன்ற ஊருக்கு போனால் அது நைல் நதி கரையில் தெற்கில் இருக்குது. அங்கே அது வரைக்கும் போகிறான். அங்கே வந்து கொள்ளைக்காரர்கள் இருந்திருப்பான் பொழுது, நான் ஜாக்கிரதையாக இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த நகரத்துக்கு வருகிறேன்னு எழுதுறான். போயிட்டு இறங்கி கப்பல் வந்து நைல் நதி கரையில் கப்பல் தான் ஓடுது. அப்போது இப்பயும் நைல் நதி ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஸோ அந்த இதில் வந்து இறங்கி அங்கே கப்பலில் ஏற்றி சரக்குகளை ஏற்றி அலெக்சாந்திரியா போகிற வரைக்கும் அவன் டேக்ஸ் கட்டுறான். அந்த இவருக்கு டேக்ஸ் கட்டிட்டு அலெக்சாந்திரியா போய் பொருள் விற்கிறான். பொருள் விற்று அங்கேருந்து பொருள் கொஞ்சம் எட்டு வரணும். அப்போ அவங்கள பணம் பத்தலை. அங்கே இருக்கிற ஒரு அலெக்சாந்திரியா வணிகம் கிட்ட, அப்பா கொஞ்சம் நான் ஊருக்கு போனோம், கொஞ்சம் கடன் கொடு, அது வரைக்கும் நம்ம மாறாமல் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். அதனால் வந்து கடன் கொடு, ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்து நான் அடுத்ததாக வரும்போது திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் வந்து அலெக்சாந்திரியா பேப்பரஸ் டாக்குமெண்ட். கூகுளில் பாருங்கள் இருக்கும். அதுவும் கிரேக்கன் ஆவணம், கிரேக்கத்தில் எழுதுந்து அது கிரேக்கத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம முஸ்லீம் வணிகன் போட்ட உடன்படிக்கை கிபி 1ஆம் நூற்றாண்டு முசிறி துறைமுகத்தில் சென்ற வணிகன். அதனால் கடல் வழியை கண்டுபிடித்த தமிழன் கடலோடிகள். இவனுடைய மாங்குளம் கல்வெட்டில் கடலக பெருந்தலைவன் வரும். இதில் நம்முடைய கூழாங்குறிச்சி கல்வெட்டிலையும் கடலன் வழுதி மாங்குளத்தில் வரும். ஏன்னா இவனுடைய ஃபிஷ் மார்க்கை கடலோடிகளாக இருந்திருக்காங்க. ஐயா சொன்னார், சாலமன் பீரியட்லேயே வந்து இங்கே ஊருக்குள்ளேயும் வந்து நம்மளுடைய டீக்ஸ் கிடைக்குது. அதுவும் 1350 வந்து ஒரு நிலவு கடவுளுக்கான கோயிலினுடைய இது அகழாய்வு பண்ணும்போது இந்திய தேக்கு கிடைக்கிறது. அது வந்து இன்னும் அதோட பழமையானது. நான் குறுகி நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு வந்து இன்னும் நம்ம பாடத்திட்டங்கள் அது வரலை. ஸோ அந்த வகையில் வந்து தமிழகம் மிகச்சிறந்த ஒரு நகரமாக, மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக, பண்பாடு மிக்கமானது. இது நெடுங்கல் அந்த இதில் சொன்னது, இது கொடுமணல். நெக்ஸ்ட் ஐயா அடுத்து இதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு ஆதிச்சநல்லூர். இதுக்கு முன்னாடி இது அதை ப்ரீ ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது முன்னாடி முன்னோட்டங்கள். இப்போ வந்து ஆதிச்சநல்லூர் 2 பக்கம் இப்போ கொக்கை போகிற ரூட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது பாண்டிய மேடுன்னு சொல்லுவாங்க. 1904 முன்னாடி ஜாகர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் 1904 அலெக்சாந்தர் பண்ணுறாரு. அதில் 6000 பொருட்களை அவர் பட்டியலிடுகின்றார். அதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே தான் முதலாக எந்த அகழாயிலுமே கிடைக்காத உலோகத்தலான பொருள் கிடைக்கிறது. அதே மாதிரி இறப்பில் வந்து முதுமக்கள் தாழ் சொல்லுவோம். மற்ற இடங்கள்லாம் வந்து சிகப்பு பானைகளில் தான் முதுமக்கள் தாழ் செய்வாங்க. அந்த முதுமக்கள் தாழ் செய்வதை பற்றி சங்க இலக்கியம் நிறைய சொல்லுது.
இங்க வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர் என்று சொல்லக்கூடிய அந்த பானையில வந்து அந்த முதுமக்கள் தாழ் இருக்கு. இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்ன்றது நாங்க என்ன சொல்லுவோம் ஆர்கியாலஜிக்கலா டேபிள் வேர்னு சொல்லுவோம். அதாவது எப்போ சொபஸ்டிகேட்டட் மக்கள் இருக்காங்களோ டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா, சில்வர் பாத்திரம், சில்வர் அந்த காலத்து சில்வர் தான் இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர். சில்வர்னா வெள்ளி, அந்த வெள்ளியில் உட்காந்து பாத்திரம் சாப்பிட்றவன் வந்து பெரிய பணக்காரன். ஆனால் சாப்பிட்ற பொருட்கள் மட்டும்தான் மட்காலங்க வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து முதுமக்கள் தாழியே பிளாக் அண்ட் ரெட் வேர் தான் பண்ணியிருக்கான். ஏன்னா முதுமக்கள் தாழி வந்து இறந்த பிறகு தான் ஆர்டர் பண்ணி வாங்குவான். போய் இது மாதிரி இறந்துட்டாங்க ஒரு சவப்பெட்டி கொடுன்னா இந்த ஈமத்தாழி கொடுன்னு கேட்டு வாங்குவான். ஆனால் இவன் ஏற்கனவே ரெடிமேட் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இரும்பின் பயனை அறிந்திருக்கிறார்கள், செம்பின் பயனை அறிந்திருக்கிறார்கள். இங்கே வந்து வீட்டுகளுடைய இப்போலாம் நம்ம பூச்சாடிலாம் வைப்போங்க இல்லையா, அது பூச்சாடிலாம் கிடைச்சிருக்கு. பூ, அப்புறம் விலங்கினுடைய உருவங்கள் எல்லாமே வந்து அழகழகான தோரணங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு என்னென்னா, இப்போலாம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வட பகுதியெல்லாம் பார்த்துருக்கேன், முடிய போது தெரியும். அதெல்லாம் வந்து அங்கே வந்து நெற்றி போட்டில் தான் நம்ம திருமணம் போது நெற்றி போட்டு கட்டுவாங்க. இந்த நம்ம அந்த வழக்கம் தமிழர்களுக்கு. அதனால் இறந்தவர்களுக்கு இப்போலாம் கட்டுறது வந்து காக்கா பொன் சாதாரண ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி வந்து கட்டுவான். ஆனால் அந்த காலத்தில் கோல்டுலேயே கட்டியிருக்கான். அந்த நெற்றி போட்டில் வந்து கோல்டில் கட்டியிருக்காங்க. சரி மனமன்னு பார்த்துருவோம், சீக்கிரம் முடித்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு நேரம் பத்தாதுன்னு சொன்னேன். அடுத்தது இது வந்து ஆதிச்சநல்லூர் தான். அடுத்தது இது எல்லாமே படம் காட்டி மட்டும் முடிச்சிடுங்க ஐயா. ஆதிச்சநல்லூர் தாழியில் கவிழ்த்தல், இதுதான் பிளாக் அண்ட் ரெட் வேர். 140 பானைகள் வந்து 2004 மட்டும் 140 ஈமச்சண்டங்கள். அப்போ எப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. அதில் வந்து அதை கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. அது வந்து 400 ஏக்கர், அதில் வந்து ஒரு 10 ஏக்கர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போங்க. இது வந்து மாலவத்திலிருந்து வந்தது. சங்க இலக்கியங்கள் சொல்கிறாங்க வட இந்தியாவில் தான் நிறைய வணிக பொருட்கள் வருது. மாலவத்திலிருந்து வந்த பானை இது. அந்த பானைகள் இது வந்து தாய் தெய்வத்தின் வழிபாடு. இதில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சின்னமான அந்த வரையாடு, ஆமை, அதுக்கப்புறம் இது முதலை, ஒரு நெற்கதிர் மேலே ஒரு பறவை இருக்கிறது, அதன் வாயில வந்து மீன் இருக்கிறது. முதுமக்கள் தாழில இது வந்து கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தாய் தெய்வ வழிபாட்டினுடைய முந்து கொற்றவை, துர்கான்னு சொல்றோம் இல்லையா, கொற்றவையினுடைய முந்து கொற்றவை. அடுத்தது நெக்ஸ்ட் போங்க ஐயா. இது வந்து தாண்டிக்குடி. நான் இது சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கொடைக்கானல் போகிற வழி நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு மியூசியம் ஒன்று இருக்கும். அப்போ வந்து அப்போ பண்ண அகழாய்வில் வந்து அங்கே இருக்க அந்த மியூசியம் எடுத்து வச்சு தாண்டி கோமான், சங்க இலக்கியத்தை சொல்லக்கூடிய தாண்டி கோமான் அகழாய்வு பண்ண இடத்துல தமிழ் பல்கலை பண்ண அகழாய்வு அந்த இடம் இது. அங்கேயும் இரும்பு காலத்து முற்பட்ட காலமும் அங்கே இருக்குது. இதெல்லாம் மலை மேலே கொடைக்கானல்லேருந்து தாண்டி மேலே இருக்குது தாண்டிக்குடி, உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதில் அந்த பானையில் வந்து புதைத்து கவிழ்த்தல் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது சங்க இலக்கியங்களில். இதுவும் தாண்டிக்குடி தான். இது வந்து தாய் தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு அதாவது என்ன சொன்ன உருவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. உருவ வழிபாட்டு இல்லாத காலத்தில் உருவமாக இந்த பேலிக் வர்ஷிப்னு சொல்லுவோம், லிங்கம் அது பாருங்க, அதுக்கு முன்னாடி தாய் தெய்வத்தினுடைய அமைப்பு. இது வந்து வட தமிழகத்தில் கிடைக்கிறது. இதுதான் அந்த டால்மனாட் சிஸ்டின்னு சொல்லுவோம். இறந்தவளுக்கு வாழ் உண்டுக்காக ஈஸ்ட் பக்கம் வந்து இப்போ கிழக்கு பகுதியில் கோயிலுடைய நுழைவாயில் இருக்கும். அந்த காலத்தில் ஈஸ்ட் பக்கம் வந்து அந்த போர்ட்டோல்னு சொல்லுவோம், அந்த இடுதுளை, அது வழியாக ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இது கொடுப்பாங்க. சுற்றி அவங்க இறந்தவர்களுடைய என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் படைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் அகழாய்வு பண்ணிக்கோம். யாருக்கும் 140 இடங்களில் இந்த இடங்களில் மட்டும் பண்ணிக்கோம். 140 இடங்கள் இந்த இடங்கள் மட்டுமே. இதுதான் வந்து தருமபுரி பகுதியில் வீடுகள் போன்று இருக்கும். இது அதான் பானைகள், டேபிள் வேர் சொல்லி பிளாக் அண்ட் ரெட் வேர். அது இது வந்து கொடுமணம் பயந்து அருமணி முத்தோன்றான். கொடுமணத்தில் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் உலக அளவில் அது ஃபேமஸ்ஸு. அது வந்து வெளிநாடுகள்லாம் பந்தர் பயந்து அருமணி முத்தோன்றான் சங்க இலக்கியங்களில். ஸோ அந்த கொடுமணல் செய்யப்பட்ட அந்த மணிகள்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. இது கொடுமணல் தான். கொடுமணல பானை, இது வாழ்விட பகுதி. அங்கே கிடைத்த அந்த பொருள்கள், குதிரை கீழே நம்ம போகும்போது கீழே காலில் வச்சு உட்கார கீழே காலில் வச்சு பல்ல ஆடத்துக்கு உட்காந்து போகிறதுக்காக அந்த ஸ்டேபிள் அது இதில் கிடைச்சி. எழுத்து பறிப்பு, இது வந்து வெந்நீருக்காக வைக்கப்பட்ட தடா, வெந்நீர்னே வருது இதில் ஒரு தடா. எழுத்து பறிப்பு அந்தை, கீரன், ஆதன், அந்துவன் போன்ற எழுத்து பறிப்புகள் இந்தியாவிலேயே, அதாவது மகாபாரத ராமாயணம் சொல்லப்பட்ட இடங்கள்லாம் அகழாய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு எழுத்து பறிப்பு கிடைக்கல. அதை அஸ்தினாபுரம் பண்ணியிருக்காங்க, குருஷேத்திரத்தில் பண்ணியிருக்காங்க, மதுராவில் பண்ணியிருக்காங்க,
துவாரகையில் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எழுத்து பதிப்புகள், இது மனிதன் பயன்படுத்திய எழுத்து. ஆனால் அங்கே வந்து அசோகன் சொல்கிறான், இதை எழுத்து படிக்க சொல்லித் தருவதற்காக தர்ம மகா மாத்திர தர்மயுக்தம் நியமிக்கிறான்றான். அப்போ எழுத்து படிக்க தெரியாதவங்க இருந்திருக்காங்க. இங்கே வந்து தேனி பகுதியில் 4 நடுகளை வந்து இறந்தவர்களுக்காக வச்சிருக்காங்க. புலிமான் கோம்பையிலையும் தாதப்பட்டிலையும். அது மாதிரி பொற்பானை கோட்டை 5வது புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. நடுகள்லையும் வந்து தமிழ்நாடு தான் முதன்மையான ஒரு இதுவாக இருக்குது. அங்கே எழுத்து பொறிப்போடு இருக்குது. வட இந்தியாவில் கூட அந்த எழுத்து பொறிப்பு கிடைக்கல. இது வந்து கூட்டு எழுத்தோடு இருக்கான். இதெல்லாம் கொடுமணல் தான். கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. கொடுமணல், இதுவும் கொடுமணல் தான். நீங்கள் போயிடலாங்க ஐயா, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் மணிகள். அந்த மணிகள் செய்கிறாங்க இல்லையா, இது வந்து இங்கே இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்கானிஸ்தான் தான் ரா மெட்டீரியல் கிடைக்குது. அங்கேருந்து வாங்கி இங்கே செய்கிறான். கீழடியிலையும் செஞ்சுருக்காங்க. இது வந்து அடுத்த அழகன்குளம். அழகன்குளம் ஒரு முக்கியமான ஊர், துறைமுக நகரம். இங்கே அந்த ரோமானிய வணிகர்கள் வந்ததுக்கான தடயங்கள் நிறைய கிடச்சிருக்கு. நேரம் இதை ஓடு, அந்த இங்கே ஓடு வச்சுருக்காங்க இல்லையா, நீங்கள் பார்க்கலாம். நேரம் சங்கு இருப்பது எங்கள் குளம், சங்கு நிறைய சங்கு வளையல்கள், அங்கேயும் எழுத்து பொறிப்புகள். படகு ஒரு இது வந்து சீன கப்பல். ஒரு போட்டில் நம்ம ஆள் வந்து அப்படியே வரைஞ்சி பார்த்துருக்காரு. சீன கப்பல் ஜுங்க்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் போல கூகுளில் வரும். அந்த ஜுங்க் வந்து அதாவது சில்க்குன்றது வந்து நம்ம சீனர்கிட்ட தான் நம்ம முதல்ல வாங்குறோம். பட்டு துணி நெசவு வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்குறோம். அவங்க வராங்க. அதுக்கு பேர் தூங்கு நாவாய். பட்டினப்பாலில் சொல்கிறான் தூங்கு நாவாயின்ட்டு. இது தொங்கு கப்பல்ன்ட்டு கிருஷ்ணதேவரா பேரில் மீண்டும் வருது. அதே தொங்கு கப்பல். கப்பல்ன்றது வந்து லேட்டு பீரியடு. கப்பல்ன்ற வார்த்தை. நாவாய் தான் சங்க இலக்கியங்கள் இருக்கு. தூங்கு நாவாய். அந்த கொடிகள்லாம் அசைது அந்த காவிரி பட்டினத்தில். அப்போ பட்டினப்பாலில் வந்து தூங்கு நாவாயின்னு சொல்கிறான் அதை. அப்போ அங்கே சீனர்கள்கிட்ட இருந்து வந்திருக்குங்க. இதுதான் இன்னொரு கப்பல் இருக்கு அங்கே. அது பாருங்க, அந்த மும்மியினுடைய ஒரு இது வந்து அப்படியே நம்ம இங்கே கிடைச்சிது அழகன் குளத்தில். அவங்க அந்த ஃபரோன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இது அதெல்லாம் ரோமானிய தொடர்புடையது. இது அழகன் குளம். இதுக்கப்புறம் ஆனைமலையில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போங்க. இதெல்லாம் எல்லா இடங்களிலும் கீழடி மட்டும் செங்கல் கிடைக்கலைங்க. அப்போ கொடுக்கும்போதே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அகழாய்வு பண்ண சொல்லுவாங்க. தொடர்ந்து அகழாய்வு பண்ணால் இந்த இடங்கள்லையும் அவ்வளோ செங்கல் எல்லாம் கிடைக்கும். எல்லா ஊர்களையும் சங்க கால தொடர்புடைய எல்லா ஊர்லேயுமே செங்கல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இடம் இல்லை, மதுரையில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. கீழடியில் வந்து அப்படியே டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துச்சு. தோண்ட நம்மளுக்கு கிடைக்குது. அந்த காலத்தில் 1 மாதத்தில் அகழாய்வு பண்ணிவிடுவோம். இப்போ வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3-4 வருஷம் தொடர்ந்து அகழாய்வு நடக்குது. ஆகவே சங்க கால தொடர்புடைய எல்லா நகரிலும் கொற்கையிலையும் கிடைச்சிருக்கு, உறையூரில் கிடைச்சிருக்கு. எல்லா ஊர்லேயும் செங்கல் கிடைக்கும். செங்கல் கட்டுமானம் கிடைக்கும். மாட்டி மருவியலர் இது வந்து அரிக்கமேடுன்னு, அது ரோமன் சைட்டு. தேரல் சொல்லுவாங்க. தேரலோட வந்தான், அதாவது யவன தேரல், யவன வைன்ஸ், அதை எட்டு வந்திருக்கான். அதை கண்டுபிடிச்ச ஒரு தான். இதுதான் அந்த அரிக்கமேடு. நெக்ஸ்ட் ஏன் கட்டடம் அரிக்கமேட்டில் கிடைத்த ஒரு இதே மாதிரி கீழடி மாதிரி அரிக்கமேட்டில் கிடைச்சிது. அங்கே கிடைத்த வைன் ஜாரும் அங்கே குடிக்கிற கப்பு வைனை குடிக்குது. அவங்க எட்டு வந்து வைன்ஸ் தான் எட்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த ஜாருடைய அடிப்பகுதி. இது எழுத்து பொறிப்பு காவிரி பொம்பட்டு இடத்துல. அங்கே ஸ்டாம்படு வெரைட்டி, அவங்க தட்டு சாப்பிட்ட தட்டு, ஜார், வைன் ஜார்ஸ், சுடுமண் உருவங்கள், எழுத்து பொறிப்பு அங்கேயும் கிடைச்சிருக்கு. இது முசிறி, ஐயா சொன்னார் முசிறி துறைமுகத்தில் அந்த போட்டு கிடைச்சா பிரிக் அங்கேயும் கிடைச்சிருக்கு. முசிறி வந்து முக்கியமான துறைமுகம் சங்க இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த போட்டு ஒரு சிங்கிள் போட். இப்பயும் வந்து ஃபிஷர்மேன் யூஸ் பண்ணுற போட்டு தான். இது 2200 வருஷத்துக்கு முன்னாடி. கணன் நான் சொன்னேன் இல்லைங்களா, கணன் சொல்லிட்டு அங்கே பெரினிகேல் நம்ம எழுத்து பருப்பு கிடைக்கிறது. கண்ணன், கண்ணன் அப்படின்றது, சாத்தன் அப்படின்லாம் கிடைக்குது பானை ஓடுகளில். இது சாத்தன். இதெல்லாம் அங்கே ரெட்சியில் கிடைக்கிறது, செங்கடல் பகுதியில் கிடைத்த பானை ஓடுகள். இதுதான் அந்த இது ஓமனில் இருக்க அந்த கோரோரி அந்த மேடு. அங்கே வந்து இந்தை கீரன் அப்படின்னு தமிழ் பெயர். இதுதான் அந்த பானை ஓடுற பெயர்கள். நாணயங்கள் நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து ரோமானிய நாணயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. மதுரையில் கூட ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாம் கோல்டு காயின்ஸ் தான். கேரளாவில் எல்லா மியூசியம் போனால் கோல்டு காயின்ஸ் தான். ஏன்னா நம்ம தான் பொண்ணு நிறையா இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து கொடுக்குறாங்க. அங்கே கரூரில் கிடைத்த அழகான அந்த தேர் எல்லாமே ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதெல்லாம் இப்போ இல்லை, இதெல்லாம் எல்லாம் இதுவாகிடுச்சு. குதிரை ஒன்று ஒரு கார்னிலின் பீடில் நம்ம வெம்பக்கோட்டையில் வந்து இது கிடைச்ச மாதிரி, ஒரு பன்றியினுடைய இது கிடைச்ச மாதிரி இங்கே குதிரை. நாணயங்கள் நம்ம அரசு இருந்ததான்னு சொல்லுவாங்க இல்லையா, நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மாக்கோதை, குட்டுவன் கோதை, அதுக்கப்புறம் வந்து சேந்தன் நாணயங்கள், செழியன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செழியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு நாணயத்தை பார்த்தேன், சங்க காலத்து நாணயத்தை பேரோடு பார்த்தேன். அதனால நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அரசன் என்பது இருந்திருக்கிறது. நெக்ஸ்ட் இது உறையூர்லையும் எழுத்து பருப்பு சோழனுடைய தலைநகரம்.
இது காவிரி பூம்பட்டினம் கடல் அகழாய்வில் மேற்கொண்டோம். ஐயா கூட கேட்டார், 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே இருக்கிற காவிரியினுடைய இது வந்து உள்ள பேலியோ சேனல் சொல்லுவோம், அதை வந்து ஒரு நிலப்பொதியல் ஆய்வாளர் இப்போ ராமசாமி என்பவர் துணைவேந்தராக இருந்தார், அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த லெமூரியா காண்டினென்ட்றது வந்து கொஞ்சம் ஒத்து வருது. நம்ம காண்டினென்டல் ஷிஃப்ட்டு, அந்த கடலில் வந்து அந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய கடல் அலையில் வந்து அழுதி போகிறத கடல் கோள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்பட்டு காவிரி பொம்மன் அழுதி விடுது. இது என்டையர் ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக நடந்திருக்கு. அதனால் இது காவிரி பொம்மன் மட்டும் கிடையாது, என்டையர் ஈஸ்ட் கோஸ்ட் நடந்திருக்கு. இதில் காவிரி பொம்பட்டினம். நெக்ஸ்ட் கொஞ்சம் போங்க சார். மிக்க நன்றி. ஏன்னா நேரம் என்ற காரணமாக இத்துடன் நான் முடித்துக்கொள்ள, ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். பிறிதொரு நாள் சந்திப்போம், அப்போது விரிவாக இதை பற்றி பேசுவோம். இந்த வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.